स्वतंत्रं सर्वतंत्रेषु वेंकटेशाद्वयम्मरः कण्डिनान्मरियं அச்சாவதாரம் அனுபவம் மாதிரி நமக்கெல்லாம் அச்சாவதாரத்தில் அனுபவம் வரணும். பிரபன்னர்களாகிய நாம் இங்கே இருக்கிற காலவரையிலும் பாஷ்யாதி பிரவச்சனத்தை பிரச்சாரம் பண்ணிலும் கேட்டிருந்தும் இருந்ததோடு மட்டுமல்லாமல் அச்சாவதாரத்தில் ஒரு ஈடுபாடு வந்து அதனுடைய அனுபவத்தோடு நாம் இருக்கிற காலத்தை போக்கணும்னு சுவாமி தேசிகன் உத்தர கிருத்தியாதிகாரத்தில் பிரபத்திக்கு பிறகு நாம் செய்ய வேண்டியதான 9 விஷயங்களை சுவாமி தேசிகன் பேசி அச்சாவதாரத்தில் நம்ம ஈடுபடுத்திக்கிறது. ராமனுடைய பாதுகையாகிற அச்சாவதாரத்தினிடத்திலே பரதன் எப்படி பக்தி உண்டானோ அதேபோல் அச்சாவதாரத்திலேயும் பிரபன்னர்களுக்கு ஈடுபாடு வரணும். ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரமாகிய அந்த சரணாகதியை செய்து கொண்டாலும் கூட ஆத்மாவை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம். அதனால் இருக்கிற காலத்தை இஷ்டப்படி போக்கலாம் என்று அர்த்தமில்லை. இருக்கிற காலத்தை வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போது என்றபடி காலத்தை நாம போக்கணும் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆழ்வார்கள் அத்தனை பேருக்குமே பரமபதத்தில் இருந்த பொழுதும் அனுபவத்திற்கு குறைச்சல் இல்லை. இந்த லோகத்தில் வந்து நம் போன்ற ஜீவராசிகளுக்கு நல்ல வழியை காண்பிப்பதற்காக அவதரித்த பொழுதும் பகவத் அனுபவத்தில் குறைச்சல் இல்லை. அவர்களுக்கு குறைச்சல் இல்லைன்னு சொன்னால் திருமங்கை ஆழ்வார் கதறாரு. யானை எப்படி கதறதோ அந்த மாதிரி
கதறார் திருமங்கையாழ்வார். அது நமக்கோசம். நாம் அப்படி கதறணுங்கிறதுக்கோசரம் தாங்கள் கதறி காண்பிக்கிறார். பெரியவாருடைய அனுஷ்டானமே நம் போன்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதற்குத்தான். அவள் சில சமயத்தில் துக்கத்தை அனுபவிக்கிற மாதிரி நடிக்கிறார். மகான்களுக்கெல்லாம் எந்த விதமான கிளேசங்களும் கிடையாது. 3 விதமான தாபங்கள் நமக்கெல்லாம் போகணுங்கிறதுக்கோசரம் அந்த பகவானையே எப்பொழுதும் நினைச்சுருந்தாக்க தாபத்திரயங்கள் போயிடும் அப்படின்னு சொல்றவர்களுக்கு தாபத்திரயத்தை நாம் கற்பிக்கக்கூடாது. என்னது உடம்பு முடியல, எனக்கு காலக்ஷேபம் சொல்ல முடியல, நம்ம கூட தான் போட்டிருக்கு சுவாமிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் அபிநயம். எத்தனை நாளைக்கு சுவாமி லீவு அப்படின்னு அப்படி சுவாமிக்கு திருமேனி பாங்காகணும்னு திருவிழமா, பாங்காக வேண்டாம்னு திருவிழமா, சீக்கிரம் திருமேனி பாங்காகணும், காலக்ஷேபத்தை கேட்கணுங்கிற ருச்சியோடு நாம் கேட்கணுமே ஒழிய இன்னும் 1 மாதத்துக்கு காலக்ஷேபம் இல்லை, நிம்மதியாக இருக்கலாம்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆழ்வார்களுடைய அனுபவம் எல்லாம் நமக்கு ஏற்படணுங்கிறதுக்கோசரம் இந்த பிரகிருதி லோகத்துக்கு, பிரகிருதி மண்டலத்தில் வந்து நாம் அனுபவிக்கிற கிளேசங்கள்லாம் அவ அனுபவிக்கிற மாதிரி அபிநயம் பண்றார். பகவான் எப்படி அபிநயம் பண்றானோ ஆச்சாரியர்களும் அந்த மாதிரி அபிநயம்தான் பண்றார். திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தை இங்கே பாருங்கோ. அச்சாவதாரத்தில் ஈடுபாட்ட சேவித்த திவ்யதேசத்தையே மறுபடியும் மறுபடியும் அவருக்கு மனசு இழுத்துட்டு போறது. அப்படி இந்திரியத்தெல்லாம் நம்ம கட்டுப்பாடுல வச்சுக்கணும்னு சுவாமி தேசிகன் உத்தர கிருத்தியாதிகாரத்தில் சொல்றார். அந்த இந்திரியத்தெல்லாம் நம்முடைய கட்டுப்பாடுல வச்சுக்கணும், அதுலேயும் மனதை நம்முடைய கட்டுப்பாடுல வச்சுக்கணும். நாம சொல்றபடி திவ்ய தேசத்துக்கு போகணும்னு நினைச்சாக்கு மனசு நினைச்சதுன்னா உடனே போயிடும். என்னுடைய மனதெல்லாம் அந்த திவ்ய தேசத்திலேயே இருக்குன்னு சொல்றோம். சத்தியவத கஷேத்திரத்தில் நடுநாட்டு திருப்பதி திருக்கோவிலூர் அனுபவிச்சுட்டு சத்தியவத கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் எல்லாம் ஆழ்வார் அனுபவிச்சார். அந்த சத்தியவத கஷேத்திரத்திலிருந்து திருப்பேரைக்கு வந்தார். சத்தியவத கஷேத்திரத்திலிருந்து மலையாள திவ்ய தேசத்துக்கு போறார். அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சொரூபத்தெல்லாம் அனுபவித்து நமக்கு அப்படியே படம் போட்டு காண்பிக்கிறார். நாம போய் நேரில் சேவித்தால் கூட ஆழ்வார் பாசுரங்களில் சொல்லி இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்குமான்னு சந்தேகம்தான். ஆழ்வார் பாசுரங்களை அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணிட்டு பிறகு போய் திவ்ய தேசத்தை சேவிச்சோமேயானால், இந்த பாசுரத்துக்கு இந்த எம்பெருமான எப்படி இவா அனுபவிச்சிருக்காங்கிற அனுபவம் அப்பொழுது வரும். அப்படி மலையாள திவ்ய தேசத்தை சேவிச்சார். நேற்றுக்கு ஒருத்தர் தூரபாஷை மூலமாக என்ன கேள்வி கேட்டான் வெளியூர்லேருந்து. நேற்று வரையும் கேட்டிருக்கா போட்டிருக்காரு, டிவிலேயே ஏதோ போடுறாள், அதை கேட்டிருக்கா போட்டு. ஆழ்வார் நேற்றுக்கு பாசுரம் திருநெடுந்தாண்டகத்தில் சொன்னேன், என்னானாய் என்னானாய் என்னவல்லால் என்னறிவேன் ஏழையேன். என்னானாய் என்னானாய் அப்படின்னு 2 தடவை சொன்னதுக்கு உபனிஷத் சொல்றது நச்சகுணராவத்தது நச்சகுணராவத்தது, மறுபடியும் சம்சாரம் இல்லை, மறுபடியும் சம்சாரம் இல்லை. அது உறுதிப்படுத்துகிற மாதிரி 2 தடவை சொல்றதுன்னு சொன்னேன். அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்னு வியாசரும் பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். இங்க என்னானாய் என்னானாய்னு 2 தடவை சொல்றதுக்கு பகவானுடைய பிரிவை தாங்கிக்க முடியாமல், பிரிவு ஆற்றாமை,
அவனுடைய பிரிவை தாங்கிக்க முடியாமல் இருப்பது 2 தடவை சொல்லி காண்பிக்கிறார். உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலன்னு சீக்கிரம் ஊருக்கு போய் சீக்கிரம் வந்துடு. சாமான்யமா நம்முடைய சரீர சம்பந்தம் உடையவா நம்ம விட்டு ஊருக்கு போகும்பொழுது சீக்கிரம் வந்துடுன்னு 2 தடவை சொல்லு. சீக்கிரம் வந்துடுன்னு 1 தடவை சொல்றோமா? சீக்கிரம் வந்துடு. இப்பதான் கிளம்புறான் ஊருக்கே சீக்கிரம் வந்துடுன்னு. அந்த பிரிவை தாங்கிக்க முடியாத ஒரு ஆற்றாமை. அதனால அடிக்கடி சொல்ற மாதிரி அர்ச்சாவதார மூர்த்தியை அனுபவிச்ச பல திவ்ய தேசங்கள்ல ஆழ்வார். அந்த பிரிவை தாங்கிக்க முடியல ஆழ்வாரால. என்னானாய் இப்படி கருணையா அவனுக்கு. பரரூபத்திலிருந்து யூகத்திற்கு வந்தாய், விபவமாக அவதாரம் பண்ணினாய், இந்த லோகத்தில் நேராகவே வந்து அவதாரம் பண்ணினாய், எல்லாருடைய ஹிருதயத்திலேயும் பட்சபாதம் இல்லாமல் அந்தர்யாமியாக இருந்தார். பின்னானார் வணங்கும் சோதி என்று சொல்லக்கூடிய அவதார காலத்திற்கு பிறந்தவர்களுக்கெல்லாம் கூட சேவை சாதிக்கணும்னு அச்சாரூபியாக வேறு சேவை சாதித்தாய். என்னானாய் இப்படியெல்லாம் நீ அவதாரம் பண்ணினது பக்தர்களுக்குத்தானே அப்படின்னு ஆழ்வார் பகவானுடைய நிலையை பார்த்து பேசுறார் அப்படின்னு சொன்னேனே, அதுவும் ரசமா இருந்தது. என் ஆனாய் என்று ஒரு பகவானை பார்த்து ஆழ்வார் கேள்வி கேட்கறதுமாகவும் சொன்னேன், அதையும் ரசிச்சோம். யானை போன்றவன்னு சொன்னேனே, அது எப்படி கேள்விப்பா சூக்ஷமா கேட்கலாம். யானை போன்றவனே அப்படின்னு சொல்றதுக்கு தயாசதகத்திலேருந்து நேற்றுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னோம். பகவான் மட்டும் யானை போன்றவன் இல்லை, அடியார்களும் யானை போன்றவர்கள் தான். அவனோடு சேரமாட்டோம்னு மதம் பிடிச்சதுனால்தான் அவனோடு சேரமாட்டோங்கிறோம். அவனோடு சேர்ந்த பிறகும் பிரபத்தி பண்ணின பிறகும் மதம் பிடித்தவர்கள் மாதிரி தான் நாம் இருக்கோம். இவ்வளவு சாஸ்திர ஞானம் வந்து சரணாகதி பண்ணின பிறகும் சில பேருக்கு மதம் பிடிச்சிருக்கு. என்ன சுவாமியே இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்க, அந்த பிரகிருதி அகங்கார மமகாரத்திற்கு இடம் கொடுத்தது. எப்படிப்பட்டவர்களுக்கும் அபராதம் நேருகிறது பிரபத்திக்கு பிறகு கூட. அதுக்கு ஜாகிரதையா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணும் பொழுது அதிகப்படியாக சங்கல்பம் பண்ணிட்டு புத்திபூர்வமான பாவம் எனக்கு நேரக்கூடாதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு மோட்சார்த்த பிரபத்தியிலேயே சேர்த்து பண்ணிக்கணும். எல்லாம் வெளியூர்ல இருக்கிறவா ரொம்ப கேட்கிறா போட்டிருக்கு, அவள் ஃபோன் பண்ணி கேட்கா, அப்படி உண்டா அப்படின்னு கேட்டா, அப்படி சாஸ்திரத்துல உண்டு. இப்ப பண்ணி வைக்கிறாளா அப்படின்னா சாஸ்திரத்துல இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். புத்திபூர்வகமான அபராதம் எனக்கு நேரக்கூடாது அப்படின்னு கேட்கலாமா? அப்படி கேட்டால் பகவான் எப்படி அதை தடுப்பான் அப்படின்னு கேட்டா, புத்திபூர்வமான தப்பு பண்றதுக்கு காரணமான ஒத்துண்ட பிராரப்த அம்சத்தை அழிச்சுடுவான் சரணாகதினான். அவ்வளவுதான் இந்த தேகத்துக்குள்ள நாம் அனுபவிக்கிறோம்னு பிராரப்தத்தை ஒத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த தேகத்தினுடைய கடைசியில தப்பாதம் பிராபேஸ்வரன் கேட்டிருக்கோம். அப்ப பிராரப்தத்தை வச்சுக்கணும். அந்த பிராரப்தத்துல தப்பு பண்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாபங்கள் இருக்கும். அந்த பாபகர்மாவை மோட்சார்த்தமாக பண்ற சரணாகதியினாலே அதிகப்படியாக இவன் சங்கல்பிச்சு கேட்கறதுனால அதையும் பகவான் இவன் பண்ணின சரணாகதியினால அழிச்சுடுவான். எப்படி என்றால், மறுஜன்மா இல்லாதபடி மறுஜன்மாவுக்கு காரணமான பிராரப்தத்தை எப்படி
ஏகத்தியாகசாமின்னு கேட்கின்றதுனால மோட்சார்த்த சரணாகதி பண்ணினாலும் அதை அழிச்சுடுறானோ, மறுபடி ஜென்மா இல்லாதபடி பண்றானோ, அப்படியே அதிகப்படியா சங்கல்பிச்சு பண்ணினா தெரிந்து செய்யக்கூடிய பாவங்கள் நமக்கு நேராதபடி பகவான் அதை அழிச்சுடுவான். இதுக்கெல்லாம் கத்தியத்தில் நிறைய பிரமாணங்கள் இருக்கு. சுவாமி தேசிகன் கத்தியத்திரயத்திற்கும் சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம் மூன்றுக்கும் பாஷ்யம் பண்ணியிருக்க. கத்தியத்திரிய பாஷ்யத்தையும் சேவிச்சு ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தையும் சேவிச்சாதான் இந்த சந்தேகங்கள்லாம் போகும். இது காலக்ஷேபம் பண்ணாதவர்களுக்கு புதுசா அப்படி என்று சொல்லியிருக்கு அப்படின்னு. ஆனால் இதை சூக்ஷ்மா வரி வரியா தேசியம் சாதிச்சிருக்கார். அப்படி இது கவனிக்கிறா போல் இருக்கு. அவ கேட்டா யானையா யானையான்னு சொல்றேன், அது எப்படி அப்படின்னு கேட்டா, திருப்பாவ பாசுரத்துல நங்கை அப்படின்னு சொன்னா பெண்ணுன்னு அர்த்தம், குணபூர்த்தி உள்ளவர்னு அர்த்தம். பகவானை பார்த்து கூப்பிடுறோம், சம்போதனம் விட்டு ஹே ராம, ஹே கிருஷ்ண, ஹே நிருசிம்ம அப்படின்னு கூப்பிடுறோம். அதே மாதிரி நீங்க யானையை சொல்றதுன்னு சொன்னாலே எப்படின்னு கேட்டா, ரெண்டு சுழி ஆனை அப்படின்னு ரெண்டு சுழி. அந்த ஆணை யானைக்கு என்ன பொருள்னா விழிச்சொல்லுன்னு அவனை கூப்பிடுறது. இப்ப நங்காய் என்பது எப்படி ஆச்சுன்னா, நங்கை என்பது எப்படி நங்காய்னு ஆச்சோ, நங்கை தானே, நங்கமே போடுகின்றேன் அப்படின்னு தான் திருப்பாவையில் சொல்ற. நங்கை நீர் குணபூர்த்தி உள்ள பெண்ணே, பெண்களே போதல்கின்றேன், தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நங்கைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல விழிச்சொல் எப்படி நங்காய் அப்படின்னு ஆச்சோ, அத மாதிரி ஆனாய் அப்படின்னு சொன்னாக்க யானையாயின்னு, யானையேன்னு கூப்பிடுறார், பகவான கூப்பிடுறார் அப்படின்னு பெரியவாருடைய நிர்வாகப்படிதான் அது நிர்வாகம் பண்ணினது. அந்த பாசுரத்தில் கடைசியில ஒரு ஐதீகம் இருக்கு. அருட்செயல் 4000க்குமே ஐதீகங்கள் உண்டு. நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் எப்படி அனுபவிச்சாலோ அந்த ஐதீகத்தை சொல்லி இது புரிய வச்சா புரியும் அப்படின்னு பெரியவாருடைய நிர்வாகம் இருக்கு. சில சமயத்தில் பக்தருடைய நிர்வாகம், சில சமயத்தில் ஆளவந்தாருடைய நிர்வாகம், எம்பாருடைய நிர்வாகம், நஞ்சியருடைய திருவுள்ளம் அப்படின்னு எல்லாம் ஐதீகங்கள்ல பார்க்கிறோம். இது உபய சம்பிரதாயத்திலையும் ஐதீகங்களை சொல்றான். நடந்தது அப்படியே சொல்றதுதான். அந்த ஐதீகத்தை சொல்லாக்க இந்த பாசுரார்த்தம் புரியும்னு சொல்றான். நேற்று பாசுரத்தை முடிச்சுட்டோம், ஆனால் ஒரு ஐதீகத்தை சொல்லி அந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால அந்த ஐதீகத்தை சேவிச்சுட்டு வந்தேன். அந்த ஐதீகத்தை சொல்லி பெரியவாருடைய நிர்வாகம் இந்த பாசுரத்தை எப்படி இருக்கு பாருங்கோ. ஒரு இடத்துல உலகமேற்றும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் அப்படின்னு வரி வருது. இமையோர்க்கென்றும் முன்னானாய், தேவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் முதல்வனாக இருக்கிறவனே, ஈஸ்வரனாக இருக்கிறவனேன்னு பொருள். இதுல என்ன ஐதீகம் பாருங்கோ அப்படின்னா, குணபால மதையானாய் என்று 4 திக்குகளை இங்க சொல்லியிருக்க பாருங்கோ. தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபாத மதையானாய் என்று 4 திக்குகளில் உள்ள எம்பெருமானை அனுபவிக்கிறார் ஆழ்வார். அப்ப என்ன அர்த்தம்னா, தென் திசையில் உள்ள யானையே, பகவானை யானையாக அனுபவிக்கிறதுக்கு நேற்றுக்கு திருஷ்டாந்தங்கள் சொன்னோம்.
அடியார்களையும் யானையாக அனுபவிக்கிறதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றோம். தென்னானாய் தெற்கில் உள்ள யானை போன்றவனே, வடவானாய் அப்படின்னு சொன்னா வடக்கில் உள்ள யானை போன்றவனே, குடபாலானாய் மேற்கில் உள்ள யானை போன்றவனே, கிழக்கில் உள்ள யானை போன்றவனே, குணபால மதயானாய் 4 திக்குகளிலும் சொல்லி 4 திக்குகளிலும் இருக்க யானை போன்ற எம்பெருமானே அப்படின்னு இங்கே ஆழ்வார் கூப்பிடுறார். திருமங்கை ஆழ்வார் இவருடைய அவதார ஸ்தலம் இது அப்படின்னு பார்த்தாக்க திருவாலி திருநகர். இதுக்கு வியாக்கியானம் பண்ணினா திருவாலி திருநகரி தான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடையதான அவதார ஸ்தலம். அந்த திருவாலி திருநகரியை மையமாக வச்சிருந்தார். அந்த திருவாலி திருநகரிலிருந்து இந்த 4 திக்குகளில் இருக்கக்கூடிய யானை போன்ற எம்பெருமானை பார்க்கணும். 4 திக்கில் உள்ளதான 4 திவ்ய தேசங்களில் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான்களை யானையாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். தெற்கில் உள்ள யானை எது? தென்னானாய். எங்க திருவாலி திருமாலின் சொல் அழகர் அவர் ஒரு யானையாக அனுபவிக்கிறார். உரையாசிரியர் இதுக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுதான் தென்னானை. தென் தேசத்தில் திருமாலின் சோழையிலே அழகரால் சேவை சாதிக்கிறாரே, யானை போன்ற அந்த கல்லழகரை சொல்றார். திருவாலித்திலிருந்து தென்பாகம்னு சொல்லி, அடுத்தது தென்னானாய் வடவானாய். வடக்க திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய திருமலையப்பனை ஸ்ரீனிவாசனை சொல்றார் வடவானாய். திருவாலி திருநகரிலிருந்து பாருங்கோ வடக்கு இருக்கிற திவ்யதேசம் திருமலை திருவேங்கடமுடியான சொல்றார் வடவானை. அடுத்தது திருவாலத்தினருக்கு மேற்கே இருக்கிற திவ்யதேசம் நம்மூர் திருவரங்கம் குடபாலானாய். இங்க ரங்கநாதன் சொல்றார் யானையாக சொல்றார். ரங்கநாதனை யானையாக பல இடங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல பல பிரமாணங்கள் சொல்லி இருக்கு ரங்கநாதனை. அதே மாதிரி திருவேங்கடமுடைய யானை, அதே போல திருமாலின் சோலை அழகரையும் யானையாக பிரமாணங்கள் எல்லாம் சொல்றது. ஆழ்வான் பல இடங்களில் சொல்றார். அடுத்தது குடபால கிழக்கியுள்ளதான குணபால மத யானை, நல்ல எவ்வனத்தோடு கூடினவன் அப்படின்னு கேட்டாங்க. அச்சாமூர்த்தியிலேயே வயசு எவ்வளவுங்கிறது உண்டா அப்படின்னா உண்டு. ரங்கநாதன் ரொம்ப வயசான பெருமான். பொதுவாகவே அச்சாவதாரத்தினிடத்தில் கைங்கரியம் பண்ணும் பொழுது புத்திரவது லாலையேது ஹரி சாஸ்திரம் சொல்றது. சின்ன குழந்தைய எப்படி லாலனம் பண்றோமோ கொஞ்சமோ அந்த மாதிரி அச்சாவதாரத்தை கொஞ்சம், அதாவது பாசுரம் சொல்லி டோலையில கண்ணனை ஏழை பண்ணா அப்படியே கொஞ்சரா பாருங்கோ, அனுபவிக்கிறா பாருங்கோ, நர்த்தனம் பண்றா பாருங்கோ. பிரவச்சனத்தை முடிச்சுட்டு கண்ணனுக்கு தோலோத்சவம் பண்றா சில இடங்கள்ல, அதையும் பார்த்து அந்த கண்ணனை அனுபவிக்கும் பொழுது நீ பேச சொன்னது தாண்டா இத்தனை நாள் நான் பேசினேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணனுக்கு தோலோத்சவம் பண்றோம். இப்போ தோலோத்சவம்னா கண்ணனுக்கு தான் பண்றோம். அதே மாதிரி ஊஞ்சல் உற்சவம்னாக்க நம்ம பெருமானுக்கு தான். டோலாயமானம் கோவிந்தம்ங்கிறது ரங்கநாதனுக்கு தான். மஞ்சஸ்தம் மதுசூதனம் தேவப்பெருமான், ரதஸ்தம் கேசவம் திருட்டுவா திருக்குடந்தை ஆராதன், ரதத்தில் எழுந்திருக்கிறவர் புனர்ஜன்ம நவீந்தியதை. டோலாயமானம் கோவிந்தம் ரங்கநாதனுக்கு தான். ரங்கநாதன் தான் கண்ணன். அது கண்ணனுக்கு தான் டோலோத்சவம்னு வச்சுட்டு இருக்கார். கண்ணன்னு சொல்றா, வேணுகோபாலன்னு சொல்றா. ஆக மொத்தத்தில் கிருஷ்ணாவதாரத்துக்கு தான் டோலோத்சவம் வச்சுட்டு இருக்கா. அப்படி இந்த ரங்கநாதனை அனுபவிக்கிறார். அச்சாவதாரத்துக்குள்ளேயே மிகவும் வயசான பெருமாள்னு பார்த்தாக்க ரங்கநாதன். அச்சாவதாரத்துக்குள்ளேயே ரொம்பவும் குணபால மதயானாய்
எவ்வளவுடையதான பெருமாள் யாருன்னா திருக்கண்ணபுரத்து பெருமாளாம். திருக்கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாள் இல்லையா, அவரை குணபால மதயானை அப்படின்னு சொல்றாளா. இப்ப 4 திக்குகளையும் சொல்லி திருமாலிருஞ்சோலை, திருவேங்கடமுடையான், திருவரங்கத்து எம்பெருமான், திருக்கண்ணபுரத்து எம்பெருமான், இதை 4ஐயும் நிர்வாகம் பண்றார் உரையாசிரியர். சென்னான ஆய், வடவான ஆய், உடபாலானாய், குணபால மதயான ஆய் அப்படின்னு சொல்லிட்டார். உடையவருடைய நிர்வாகம், ராமானுஜருடைய நிர்வாகம் எப்படி இருந்தது? முதல் 3 திவ்ய தேசத்தை அப்படியே சொல்ற, 4வது திவ்ய தேசத்தை மாத்திரம் உடையவர் திருவுள்ளம் எப்படி இருக்குங்க? ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணினா அந்த திவ்ய தேசத்துக்கு என்ன ஏற்றம் உண்டோ, ஆச்சாரியர்கள் மங்களாசாசனம் பண்ணினாலும் ஆச்சாரியர்கள் உகந்தாலும் அந்த திவ்ய தேசத்துக்கு ஏற்றம் உண்டு. உடையவர் குணபால மதயானாய் அப்படின்னு திருக்கண்ணபுரத்து பெருமான் சொல்றது. ஆழ்வார்கள் பார்த்தபடி குணபால மதயானாய்னு எவ்வளவான ஒரு யானையை பார்க்கிறோம். இல்லை பெரிய வயசான யானையும் பார்க்கிறோம், சின்ன குட்டி யானையும் பார்க்கிறோம். திருக்கண்ணபுரத்து பெருமான் குட்டி யானையா? உடையவர் திருவுள்ளப்படி, ராமானுஜ திருவுள்ளப்படி குட்டி யானை யார் அப்படின்னா மன்னனார், காட்டு மன்னார் கோயில்ல சேவை சாதிக்கிற எம்பெருமான் இருக்கான்னு பாருங்கோ, அவரை தான் அச்சாதாரத்துக்குள்ளே அழகான பெருமாள். யானை எப்படி நடந்து வருமோ, ரங்கநாதனுக்கு என்ன குறைச்சலன்னு மனசு ரங்கநாதன் மட்டும் தூரத்தில் போக மாட்டேங்கிறது. இருந்தாலும் உடையவர் நிர்வாகம்னா ஏற்றுட்டு தான் ஆகும். சம்பிரதாயத்தில் பெரிய முதலியார்னு சொல்றா, ஆளவந்தாரின்னு சொல்றா. ஐக்கியங்களில் சொல்லும் பொழுது நாதமொழிகளையும் பெரிய முதலியார்னு சொல்றார். முதலியார்னு சொன்னா சிஷ்யர்னு அர்த்தம். அந்த பெரிய முதலியார் என்றுதான பிரசித்தமாக சொல்லப்பட்ட ஆளவந்தார், அவரிடத்தில் பாஷ்யக்காரர் உடையவருக்கு அத்தியந்த பக்தி. பகவானிடத்தில் எப்படிப்பட்ட பரபக்தி, பரஜான பரமபக்தி அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த பரமபக்தி ஆளவந்தாரிடத்தில் உடையவருக்கு உண்டு. இது சம்பிரதாயத்தில் எல்லாரும் ஒத்துந்தது. ஆளவந்தாருடைய திருவுள்ளம் இருந்தது. அந்த திருவுள்ளத்தை பூர்த்தி பண்ணுங்கிறதுக்கோசரம் தானே இவ்வளவு கிரந்தங்களை எல்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரர் அருள் செய்தார். அவ்வளவு கிரந்தங்களையும் அருள் செய்த காரணத்தினால்தானே ஸ்ரீபாஷ்யக்காரருடைய பெருமை லோக பிரசித்தமாக இருந்தது. இன்னும் 1000 வருஷத்துக்கு பிறகு யாராவது ஒருத்தர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ருதியினுடைய அர்த்தங்களை தப்பா சொன்னாலும் இந்த பாஷ்யக்கார திவ்ய சுட்டியே அவ தப்பா சொல்ற அத்தனை அர்த்தங்களையும் அடிச்சிடும். இன்னும் 1000 வருஷத்துக்கு பின்னால் வந்தவா ஆக்ஷேபம் பண்ண முடியாதபடி சுவாமி பாஷ்யக்காரர் ஸ்ருதி வாக்கியங்களுக்கு அர்த்தம் நயனம் பண்ணி பேசிவிட்டார். பிரமாணத்தோடு சொந்த கருத்தை திணிக்கல. ஸ்ருதியில எப்படி இருக்கோ அந்த அர்த்தத்தை நிர்வாகம் பண்றவர் நம்முடைய பாஷ்யக்காரர். ஆரம்பத்திலேயே பிரதிஜை பண்றார் பாஷ்யக்காரர் உடையவர். தன் மதானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே. பூர்வாச்சாரியர்கள் பிரம்மசூத்திரத்திற்கு என்ன அர்த்தம் கொண்டார்களோ, எந்த அர்த்தத்தை அவர்கள் நமக்கு உபதேசம் பரம்பரையா உபதேசித்தார்களோ, அவ திருவுள்ளத்துக்கு மாறாக கொஞ்சம் கூட பிசையாமல் நான் அர்த்தம் பண்றேன் என்று சங்கல்பம் பண்ணுகிறேன். பகவத் போதாயனதான் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர தன் மதானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே. ஓம் அசாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அசாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. ஒவ்வொரு சூத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அவ சுருக்கமா சொன்னதை நான் கொஞ்சம் ரொம்பவும் விஸ்தாரம் இல்லாமல், ரொம்பவும் சுருக்கம் இல்லாமல் நான் வியாக்கியானம் பண்றேன். அவ திருவுள்ளத்தை மீறி எந்த ஒரு அர்த்தத்தையும் நான் சொல்ல மாட்டேன்.
உண்மையான வாஸ்தவமான ஆர்ஜவத்தோடு பேசினதுதான் ஸ்ரீபாஷ்யம். அது உடையவருடைய திகிசக்தின்னு சொன்னால் அதுக்கு உண்டான கௌரவத்தை கொடுத்தே ஆகணும். உடையவருடைய நிர்வாகம் யார் இந்த விஷயத்தில் குணபால மதையானாய் அப்படின்னு சொல்லி ஆளவந்தாரிடத்தில் பரமபக்தி உள்ளவரான ஸ்ரீ பாஷ்யகாரர் உடையவர் நாதமுனிகளும் அவருடைய பேரனான ஆளவந்தாரும் அவதரித்த ஸ்தலமான காட்டுமன்னார் கோயிலில் ஆளவந்தார் எங்க அவதரிச்சார்? காட்டுமன்னார் கோயில்லையா மதுராவிலையா? குரு பரம்பரையில் போய் சேவிங்கோ, அதில் தெரியும் எங்க அவதரிச்சார்னு தெரியும். அந்த காட்டுமன்னார் கோயிலில் ரொம்ப ஈடுபாடு. நாதமுனிகளுடைய கேத்திரமானபடினாலே, அவருடைய பௌத்திரருடைய கேத்திரமானபடினாலே, ஆச்சாரியன் அவதரித்த திவ்யதேசமாக இருக்கிறதுனாலேயும் அந்த ஆச்சாரிய அபிமானத்துக்கு பாத்திரமாக இருக்கணும்னு சம்பிரதாய சித்தமான அர்த்தமானபடியினாலே அந்த மன்னனார் என்ற திருநாமத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமானை குணபாத மதையானை அப்படின்னு உடையவருடைய நிர்வாகமா. அந்த பெருமாளை எப்படி சொன்னார்னா, கிட்டக போய் அச்சாவதாரத்தை சேவிச்சு பாருங்கோ, மன்னனாரும் சேவிச்சு பாருங்கோ. என்னமோ போய் நின்று சேவிக்கிற மாதிரி புறப்படலாமா அப்படிங்கிறோம். போன உடனே சேவிச்சாச்சா புறப்படலாமா அப்படிங்கிறோம். நின்று சேவிச்ச மாதிரி சொல்றாரு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்படி வியாக்கியாதாக்கள் வியாக்கியானம் பண்ற அந்த வியாக்கியானங்கள்லேயே அந்த அச்சாவதார அனுபவம் நமக்கு வந்து வியாக்கியானத்தை சேவிக்கும் பொழுது ஓ மன்னனார் இப்படிதான் இருப்பாரோ. ஆனால் அதை சேவிச்சு சொல்ற மாதிரி சொல்லவாது சொல்லணும். அந்த யானையை எதிர்த்து சொன்னார்? குணபால மதையானாய், எவ்வளவான யானை போன்றவர். திருக்கண்ணபுரத்து என்பதுவானை விட மன்னனார் காட்டுமன்னார் கோயிலில் இருக்கக்கூடிய ஆழ்வார் பாடல்கள் கூட கிடையாது என்றார். ஆச்சாரியன் மங்களாசாசனம் பண்ணினது அடைவிட ஏற்றமில்லையா? எம்பெருமான் சொன்னதை விட எம்பெருமானார் சொன்னது ஏற்றம்னு சொல்றோம். ஆக எம்பெருமான் சொன்னதை விட எம்பெருமானார் உடையவர் சொன்னதை ஏற்றம்னு சொல்ற மாதிரி ஆச்சாரியால் உகந்தருளினதான மங்களாசாசனம் பண்ணின திவ்யதேசத்துக்கு பெருமை உண்டு, மதுராந்தகத்துக்கு பெருமை உண்டு. வடூர் மன்னார்குடி போன்ற திவ்யதேசத்தில் ஆச்சாரியர்கள் மங்களாசாசனம், திருநாராயணபுரம் போன்ற க்ஷேத்திரங்கள் இங்கெல்லாம் ஆழ்வார் மங்களாசாசனம் இல்லைன்னு அந்த திவ்யதேசத்து எம்பெருமான்களை அந்த எம்பெருமான்களை விட்டுட முடியுமா? அப்படி உடையவர் ஒரு நிர்வாகம் பண்ணி காண்பிக்கிறார். யானை எப்படி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அழகுன்னு சொன்ன மன்னனாருடைய அழகு, நாதமுனிகளுடைய அனுபவம், ஆளவந்தாருடைய அனுபவம், உயிர்கொண்டார் போன்றவருடைய அனுபவம், அது அப்படியே உடையவருடைய அனுபவம். அப்படியே பரம்பரையா இன்றளவும் மன்னனாருடைய சௌந்தரியத்தை எல்லாரும் அனுபவிக்கிறார். அந்த மன்னனார் யானை போன்ற திருமேனியுடனும், அந்த யானை எப்படி அழகிய திருமேனியோடு சரீரத்தோடு மிடுக்குடனும் ஒரு செருக்குடனும் கம்பீரமா வரதோ, அதே மாதிரி மன்னனார் புறப்பாடு ஆட்சின்னாக்க அது அழகாக இருக்குமா. முதல் 2 கால்கள் இருக்கு பாருங்க யானைக்கு, ஒன்றை முன்ன வைக்கிறது, ஒன்றை பின்ன வைக்கிறது. நாமும் அப்படிதான் வைக்கிறோம், 2 தாவி தாவியாக வைக்கிறோம். ஒரு காலை முன்ன வைக்கிறோம், ஒரு காலை பின்ன வைக்கிறோம், அப்படிதான் வைக்கிறோம்னா நாமும் தான் நடக்கிறோம். ரங்கநாதன் தான் நடந்து காமிக்கிறார். வித்தியாசம் இருக்கா? நம்ம நடையை பார்க்கறது யாராவது வரானா? நான் ரங்கநாதனுடைய நடையை பார்க்கறதுக்கு பிரம்மாதிகள்லாம் வந்து காத்துட்டு இருக்காரு. இந்த நடைகள் சேவிக்கிறதுக்கு இன்னொரு 100 வருஷம் எனக்கு வேணும்னு பிரம்மாவிடத்துல தேசிகன் வரம் கேட்கிறாரு. சரதசதம் அப்பபாதிகேஷ்யாம் சமயாபூத பிதாமகஸ்துதானி மணிமண்டபிகாசு ரங்கபத்து தொததீனானி கதாகதானி பஷ்யன்னு
சஞ்சார பద్ధதியை எடுத்துட்டா ரங்கநாதனுடைய நடையழக யாரும் சேவிக்கிறனாலும் அவ மறுபடியும் நடக்க வேண்டாம், சம்சாரத்துல நடை போட வேண்டாம். ரங்கநாதனுடைய நடையழக ஒரு தடவை சேவிச்சுட்டா மறுபடியும் சம்சாரத்துல நடக்க வேண்டாம், பிறக்க வேண்டாம். அந்த மாதிரி மன்னனாருடைய அழகு யானை எப்படி 2 கால்கள்ல ஒன்றை முன்னும் மற்றொன்றை பின்னும் வைக்கிற மாதிரி நின்ன நிலை இருக்கு பாருங்க. நிற்கிற போதும் மன்னனார் பொறுப்பாடாகும் பொழுதும் அந்த அழகு அப்படி அனுபவிப்பாள். அங்குள்ள பெரியவாள்லாம் சொல்லுவாளாம், யானை நடந்து வர மாதிரியே மன்னனார் நடந்து வர அப்படின்னு. ஞானிகள் எல்லோரும் மன்னனாரை சேவிக்கும் பொழுது நாசமுனிகளுடைய கோஷ்டியை சேர்ந்தவா, ஆளவந்தாருடைய கோஷ்டியை பின்னால போய் மன்னனாரை சேவிச்சு மண்டி கிடந்துவா. எல்லாரும் இந்த நடையழுக்கே மயங்கி போனாங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றது? தேசியனாக ஸ்தோத்திரம் வாங்கிக்கிறதுக்கு அவருக்கு திருவள்ளுவம் இல்லை. தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தா ரங்கநாதனுக்கு பண்ண மாதிரி அங்கேயும் பண்ணியிருப்பார். இந்த ரங்கநாதனுக்கு மாத்திரமே அமையணும்னு ரங்கநாதன் இவர் எங்கேயே வச்சிருந்தார். சஞ்சார பద్ధதியில ரங்கநாதன் தனக்கென்னே தேசிகன் மூலமா ஸ்லோகங்கள் எல்லாம் வாங்கிட்டார். அது அந்த ரிகிதேசத்து எம்பெருமானுக்கு இல்லாம ரங்கநாதனுக்கே வந்ததுன்னார். அப்படி அவருடையதான மன்னனாருடையதான நின்ன திருக்கோல சேவை நின்ற அழகில மிடுக்கா யானை மாதிரி மன்னனார் சேவை சாதிப்பாராம். அதை காரணமாக காண்பிச்சு கிழக்கில் உள்ள யானை அப்படின்னு சொல்லி மன்னனாறு அனுபவிப்பாராம். குணபால மத யானை. இங்க என்ன திருவுள்ளம் உடையவருக்குன்னா, ஆழ்வார் மங்களாசாசனத்துக்கு எந்த விதத்திலையும் ஆச்சாரியாருடைய மங்களாசாசனம் குறைஞ்சது இல்லை. ஆழ்வார்கள் மங்களாசாசனத்துக்கு கொடுக்கக்கூடிய ஏற்றத்தை ஆச்சாரியாரால மங்களாசாசனம் பண்ணப்பட்ட விதேசத்து எம்பெருமான்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே மன்னனாருடைய அழகில ஈடுபட்டு கிழக்கு திக்கில் இருக்கக்கூடிய யானை போன்றவன் மன்னனார் என்று உடையவருடைய நிர்வாகம் அப்படின்னு மன்னனாரை குணபாத யானை அப்படின்னு பேசினாராம். அது நேற்றுக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தா அதை விட்டு போயிடுத்து. அதனால இன்னைக்கு அந்த ஐதியத்தை பார்த்து உங்களுக்கோசரம் எழுதிட்டு வந்தது. ஆக உலகமேத்தும் தென்னானாய் இந்த பாஷணத்தை அனுசந்தானம் பண்ணும் பொழுதெல்லாம் அழகர் ஞாபகம் வரணும், திருவேங்கடமுடியானுடைய ஞாபகம் வரணும், ரங்கநாதனுடைய ஞாபகம் வரணும், திருக்கண்ணபுரத்து எம்பெருமானுடைய ஞாபகம் வரணும், மன்னனாருடைய ஞாபகம் வரணும். உடையவரை சந்திக்கு போகும்போது அப்படி தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இமையோர்க்கென்றும் உண்டானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூடிக் களத்தானாய் முதலானாயே. திருமூடிக்களத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானுடையதான ஒரு பரத்துவத்தை அனுபவித்து பேசினார் திருமங்கை ஆழ்வார். அச்சாமூர்த்தியில எல்லா அச்சாமூர்த்திகளுக்கும் சமானமான அந்தஸ்து உண்டு. அது எந்த விதமான சம்சயமும் கிடையாது. இதோடு 10 பாசுரங்கள் முடியுது. அடுத்த 10 பாசுரத்தை பாருங்கோ. பராங்குஷ நாயகியா தன்னை மாத்திக்கிறார். அதுதான் விசேஷம். பராங்குஷ நாயகின்னு சம்பிரதாயத்தில் யாருக்கு பேரு? சுவாமி நம்மாழ்வாருக்கு பேரு. பராங்குஷ நாயகிக்கு என்ன தசை ஏற்பட்டது? கங்குளும் பாலும் கன்றுயினறியார் கண்ணனே கைகளாயிரைக்கும் சங்கு சங்கரங்கள் என்று கைகூப்பம் தாமரைக்கண் என்றே தரணும் எங்கனே தரிக்கேன். ஆச்சரியமான ரங்கநாதனுடைய பாசனம். திருவேங்கடமலையிலேருந்து இங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வராது. இந்த பெருமாள் மங்களாசாசனம் பண்ணிட்டு ரங்கநாதனை சேவிக்க வர சீனிவாசனை சேவிக்கு. தன் பெண்ணினுடைய நிலையை பார்த்து தாயார் ரங்கநாதனிடத்தில் பேசுறார்.
என் பெண் உன்னிடத்தில் இவ்வளவு மோகம் கொண்டதற்கு உன் வடிவழகை காண்பிச்சதுதான் காரணம். ரங்கநாதனிடத்தில் ஒரு தடவை சரணாகதி பண்ணவா, மறுபடியும் சரணாகதி பண்ண வேண்டாம். பிராய பிரபதனே பும்சா பௌன புண்ணியம் நிவாரியன்னு அஸ்த ஸ்ரீரங்க பக்தருமாம் அவ்யாத் அவ்யமுக்திதா. அப்படிப்பட்ட ரங்கநாதன் பெரிய பெருமாளாச்சே. என் பெண்ணிற்கு இந்த நிலை ஏற்பட்டதற்கு நீதான் காரணம். ராத்திரி பகல் எப்பயாவது தூங்குறாளா? நாமெல்லாம் ராத்திரியிலும் தூங்குறையும் பகல்லையும் தூங்குறோம். கண் துயில் ஐயா, தூக்கம் என்பதே தெரியாது. அதே மாதிரி எப்படி ரங்கநாதனிடத்தில் தன்னுடைய பெண்ணினுடைய நிலையை சொல்லி தாயார் கதறுகிறாளோ அதே மாதிரி ஒரு நிலை இந்த பாசுரத்தில் வருது. 11வது பாசுரத்திலேருந்து 10 பாசுரம் தன் பெண்ணிற்காக எம்பெருமானிடத்தில் பேசுகிறாள். இந்த பெண்ணிற்கு இப்படிப்பட்ட வியாதியை உண்டு பண்ணினவன் யார்? பாசுரத்திலேயே ஸ்பஷ்டமாக சொல்ல போறோம். என் பெண்ணிற்கு இந்த மாதிரி ஒரு தசை வந்ததே, இப்படி அழுதுன்னு இருக்காளே, செத்த மடியில போட்டுக்கலாம், தூங்க பண்ணலான்னு மடியில போட்டுக்கலான்னு பார்த்தா மடியில உட்கார மாட்டேங்கிறா. திடீர்னு பட்டுப்புடனே உடுத்துகிறா, மடியில உட்கார மாட்டேங்கிறா, தூக்கம் வரமாட்டேங்கிறது, கண்ணுல தார தார தாரையா ஜலம் விடுறா. ஒரு எல்லளவுக்கு கூட என் மனுஷன் என்னுடைய மடியில உட்கார மாட்டேங்கிறா. ஏன் இப்படி பண்ணுகிறாய் என்று கேட்டால் என்ன சொல்கிறார் தெரியுமா? எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும், இதுதான் சொல்றேன், வேற எதையும் சொல்லல. எம்பெருமான் திருவரங்கம் எங்கே பாருங்க. ஆழ்வார் எங்கேருந்து உடனே வந்துட்டார் பாருங்க ரங்கநாதன் இடத்துல. அதான் எங்கேயும் சுத்தி ரங்கனை சுத்தி, எல்லா இடத்துலையும் சுத்திவிட்டு கடைசியில ரங்கநாதன் இடத்துல தான் வரணும்னு சொல்றது பாருங்க. ஆழ்வார் எங்க போனாலும் ரங்கநாதன் இடத்துல வந்துதான் ஆகணும். இப்படி அவருடைய தசை இருக்கு. பட்டுடுக்கும் அயர்ந்திரங்கும் பாவை வேணால் பணி நெடும் கண்ணீர் தரும்ப பணி உள்ளாள். எட்டுணை போது என் குடங்கால் இருக்கையில்லாள். எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் மற்றுமிக்கு மணிவண்டு முரடும் கூந்தல் மடம் மானையில் செய்தார் தம்மை மெய்யே கட்டுவிச்சு சொல்ல சொல்லால் நங்காய் கடல் வண்ணர் செய்தார் காப்பாரே. கடைசியில கட்டி வச்சு குறி சொல்றவளும் கைவிட்டுட்டான். இந்த பெண் எப்ப பார்த்தாலும் அவ சேட்டைகளை தாங்கிக்க முடியலையே. இப்படிப்பட்ட தசரதத்துக்கு யார் காரணம் அப்படின்னு கட்டி வச்சு குறி சொல்றவளை கேட்கலான்னு கேட்டாக்க, இந்த வியாதிக்கு மருந்து ஒரு பரிகாரம் என்னாலும் சொல்ல முடியாது, ஒன்னாலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ரங்கநாதன் மனசு வச்சாக்க உன் பெண்ணிற்கு ஏற்பட்ட வியாதியானது போயிடும். ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல பார்த்தா தெரியும். 6ஆம் முதன் திருமேனியில சாத்தின்றிருக்கிற திருத்துழாயை கொண்டு மோந்து பார்த்துட்டா வியாதி சரியா போயிடுங்கிற. ஜுரம் வந்திருக்கு, குழந்தைக்கு பாவம். இந்த குழந்தை பருவத்திலேயே பேசுறா பாருங்க. பதங்கள் அப்படி பிரயோகம் பண்ணி இருக்கார் ஆழ்வார். குழந்தை பருவத்திலிருந்து அச்சாவதார அனுபவம், பகவத் அனுபவம் வரும். அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பகவத் அனுபவம் அதுக்கு. சின்ன வயசுலேருந்தே ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு ஓடுறது. அதனால்தான் திவ்ய தேசங்களில் வாசம் பண்ணணும்னு சொல்றது. திவ்ய தேசங்களை வாசம் பண்ணினா அந்த திவ்ய தேசத்து எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட உற்சவங்கள்லாம் நடக்கிறதோ அதை பார்த்து அப்படியே குழந்தைகள்லாம் பண்ணும். குழந்தைகள் பண்ற உற்சவம் தான் உபேட்சை பண்ணக்கூடாது.
வீதியில் வரா பாருங்க, பட்டர் குழாம் வருது பாருங்க, ஆச்சரியம். அச்சாவதார அனுபவம் கைகூப்பணும் வந்து ஏதாவது குழந்தைகள் தான் போகுது. ரங்கநாதன உற்சவம் மாதிரி பண்றா பாருங்க, ஆச்சரியமா. அந்த அனுபவம் வந்த உடனே எப்படிப்பட்டவாலும் வாசல்கள் வந்து குழந்தைகள் தான் உற்சவம் பண்றது, பட்டர் குழாத்துல தான் பண்றாளேன்னு உபேட்சையா இருக்கக்கூடாது. வாசல்ல வந்து கைகூப்ப தோன்றதா இல்லையா? இது யார் காண்பிச்ச வழின்னா உடையவர் காண்பிச்ச வழி. தமருகந்தது எவ்வுருவம் அவுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மற்ற பேர். குழந்தைகள் ரங்கநாதனை எப்படி உற்சவாதிகளை பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கே இருக்கக்கூடிய முதல் தீர்த்தத்தை ஜியோ அப்படின்னு ஜியான்னு கூப்பிடும் பொழுது ஜியர் வந்து வாங்கிக்கிறாளோ, சரத்துக்காரெல்லாம் வந்து வாங்கிக்கிறாளோ, அந்த சமயத்தில் குழந்தைகள் பண்ற உற்சவத்தில் யாதிச்சயமாக அந்த பக்கம் எழுந்துள்ள உடையவர் அந்த குழந்தைகள் விளையாட்டுக்காக மரப்பாச்சியை வச்சுட்டு ரங்கநாதன் சொல்லிட்டு அல்லது அப்பிரதிஷ்டமான விக்கிரகத்தை வச்சுட்டு ரங்கநாதனா பிரதிஷ்டை பண்ணாமல் மந்திரபூர்வமாக பிரதிஷ்டை பண்ணாமல் விளையாட்டுக்காக விளையாடினாலும் கூட ரங்கநாதனையாகவே எப்படி பாவித்து உடையவர் அனுபவிச்சாரோ அந்த மாதிரி அனுபவம் வரணும். அந்த மாதிரி இங்க இந்த பெண்ணிற்கு வியாதி வந்தது. இந்த வியாதியை போக்குறதுக்கு பரிகாரம் ஏதாவது தேடலான்னு கட்டு வச்சு போயிட்டு இருந்தா, வாசல்ல குறி சொல்றவா போயிட்டு இருந்தா. சீனிவாச கல்யாணத்துல வெங்கடாஜல மகாத்மியத்திலையும் தாயார் அந்த குறி சொல்றவரை பார்த்து பேசுற மாதிரி வெங்கடாஜல மகாத்மியத்திலையும் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இதுவரையில் 10 பாசுரங்களால தானான தன்னுடைய நிலையில இருந்து திருமங்கை ஆழ்வார் பேசினார். இனி அந்த அச்சாவதாரத்தெல்லாம் சேவிச்ச திவ்ய தேசங்கள், சேவிக்காத திவ்ய தேசங்கள், க்ஷீராப்தி பர்யந்தும் பரமபத பர்யந்தும் இதனுடைய மனசு இழுத்துட்டு போச்சு. சேவை கொடுக்கணும்னு கேட்டுட்டார். சேவிச்ச திவ்ய தேசத்தையே மறுபடியும் மறுபடியும் சேவிக்கணும்னு மனசு தூண்டிச்சு இவருக்கு. அது திருமங்கை ஆழ்வாராக இருந்து பேசின பாசுரங்கள் 10 பாசுரங்கள். திருப்பாவையிலேயும் கோபிகைகளாக பேசின பாசுரம் 29, ஆண்டாளாக இருந்து பேசின பாசுரம் மங்கக்கடம் 30வது பாசுரம். அங்க கோபிகள் பேசுற மாதிரி 29 பாசுரம்னு சொல்லி 30வது பாசுரத்தை ஆண்டாள் தன்னிலையில இருந்து பேசின பாசுரம்னு சொல்ற மாதிரி திருமங்கை ஆழ்வாராக இருந்து பகவானை பற்றி பேசின அச்சாவதார அனுபவத்தை பேசினார். அந்த அச்சாவதாரத்தினுடைய பிரிவை தாங்கிக்க முடியாமல், பகவானுடைய பிரிவை தாங்கிக்க முடியாமல் பராங்குஷ நாயகிக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அந்த நிலையை பராங்குஷ நாயகி ஸ்தானத்தில் இருந்து பராங்குஷ நாயகியாக ஆனார். தாமே பேச முடியாத நிலைக்கு வந்து வியாதியினாலே நோவு பெற்றிருக்கார். அந்த சமயத்தில் நோவு பெற்றிருக்கிற நாயகி அந்த தாயை பார்த்து ஒரு பெண் கேட்கிறார். அந்த தாய்க்கும் அந்த பெண்ணுக்கும் நடக்கிற ஒரு வாதம் நடந்துட்டு இருக்கு. என்ன ஆச்சு, உன் பெண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிற மாதிரி கேட்கிறான். என் பெண்ணை பற்றி சொல்லணுமா, இப்படி நடந்தது, அவர் எப்படிப்பட்டு பீடிக்கப்பட்டிருக்கார், எந்த வியாதியினாலே பீடிக்கப்பட்டிருக்கார், இந்த வியாதிக்கு மருந்து கொடுக்கணும்னு வைத்தியாரெல்லாம் தேட முடியாது. வைத்தியோ நாராயணோ ஹரி, அவன்தான் வந்து மருந்து கொடுக்கணும். 6வது திருவேணியில சாத்திருக்கிறதான திருத்துழாய் துளசியை வந்து முகர்ந்து பார்த்தால் இவை வியாதி சரியா போயிடுங்கிறார் ஆழ்வார். ஆழ்வாருடைய பாசுரங்களுடைய அனுபவம். எம்பெருமானுடைய திருவேணி சம்பந்தம் உள்ள பெருமானுடைய தீர்த்தத்தை கொண்டு வரும் பாருங்க, தீர்த்தத்தை கொண்டு கடைசி அவனுடைய திருவேணி சம்பந்தம் பட்டா அவன் வீதியில எழுந்திருக்கும் பொழுது முடியாதவாத கூட கைப்பிடிச்சு தூக்கிட்டு வந்து வாசல்ல உட்கார்ந்து ஒரு அஞ்சலி பண்ணும்படி பண்றோம். அவன் கடாட்சம் வந்து இவருக்கு பெருமாள் சேவை ஆறுதோ இல்லையோ தெரியாது, வெறுமை கையை பிடிச்சி கூப்ப வைக்கிறார்.
இவாளுக்கு அஞ்ஞானம், எப்படியாவது ரங்கநாதனை கடாட்சிக்கணும் அப்படின்னு. சேவிக்கிறவர்களுக்கு ரங்கநாதனுடைய சேவை ஆறுதோ இல்லையோ ரங்கநாதன் கடாட்சிச்சுடுறான். அந்த கடாட்சமானது இப்போ கொஞ்சம் தேவையில்லை, பெருமாளை சேவிச்சா கொஞ்சம் தேவையில்ல மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்லை, அச்சாவதாரத்தில் யாருக்கு பூர்ணமான விசுவாசம் வருதோ அவளுக்கு தான் அது அனுபவிக்க வைக்கும். பெருமாளை சேவிச்சு சுறுசுறுப்பாக கொஞ்சம் இருக்காரு. அச்சாவதாரத்துக்கு அவ்வளவு பலம் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, ஆச்சாரிய திவ்யசுத்தி எல்லாம் சொல்றது. பாதகானி ஆசுனஸ்யந்தி கிம்பனஸ்து உபபாதகம், பெரிய பெரிய பாபங்கள்லாம் கூட அச்சாவதாரத்தை சேவிச்சா போயிடும்னாக்க சாமானிய பாபங்கள் போகாதா. பாதகானி ஆசுனஸ்யந்தி, சூதனாய் கல்வனாகி தூர்தரோடு இருந்த காலம், இதெல்லாம் பாசம் அனுபவிக்கணும். என்ன தப்பு பண்ணணுமோ அத்தனை தப்பும் பண்ணணும். திருடினேன், சூதாட்டம் ஆடினேன், தகாத காரியங்கள்லாம் பண்ணினேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இத்தனை காரியம் பண்ணினமே இது அத்தரும் பகவானுக்கு பிரீதியை ஏற்படுத்தாதுன்னு தெரிஞ்சுட்டேன். போகிற வழியில் வழிபோக்காக ஒரு ஆச்சாரியன் தென்பட்டா, ஒரு பாகவதால் தென்பட்டா, இவ்வளவு தூரம் நீ இவ்வளவு அபராதம் பண்ணியிருக்கியே, பெருமாள் வந்து செய்கின்றான். என்னெல்லாம் பெருமாள் ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு இவாளே முடிவு பண்ணிடுறான். அபராத சகத்துவங்கிற குணம். எவ்வளவு அபராதம் பண்ணாலும் சரணன் வந்துட்டாக பொறுத்துக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். அந்த குணங்களை தான் திருவாய்மொழியில் அனுபவிக்கிறோம். அஞ்சலிய மலனாரா எழுச்சாய் 10 பாசுரங்களாலே அபராத சகத்துவம். எவ்வளவு பெரிய அபராதங்களை பண்ணினாலும் சரணன்னு போயிட்டா எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறான். அப்படிப்பட்ட தன்மையாளன் அப்படின்னு சொல்றமே. தேன மைத்ரி பகவதுதே எதிஜீவது விச்சசீக்கிற பிராட்டி. தன்னை அபகரிச்சுட்டு வந்திருக்கான், தன்னை ராமனிடத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்திருக்கான். எது ஜீவித்து விச்சசி, ராமனை பார்த்து சொல்ற, நீ ஜீவிக்கணும்னாக்க ராமனோடு சக்கியம் பண்ணிக்கோ. தேன மைத்ரி பகவதே எது ஜீவது விச்சசி, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, ஸ்நேகத்தை வச்சுக்கோ, பிரீதியாது சரணாகதி பண்ணு. ஜீவிக்கணும்னு இருந்தா உன்னை பஸ்மமாக்கக்கூடிய சாமர்த்தியம் எனக்கே உண்டு. பஸ்மாருகம், பஸ்மமாக ஆக்கிடுவேன். ஆனால் நீ அப்பொழுதாவது சரணம்னு உன் வாக்குனால வரதா, சரணாகதி ஞானம் வரதான்னு பிராட்டி அந்த திசையிலையும் பொறுமையா இருக்காள். வியாக்கியாதாக்கெல்லாம் அப்படி அனுபவிக்கிறான். பகவானுடைய குணங்களையும் தாயாருடைய குணங்களையும் அப்படி அனுபவிக்கிறான். போட்டி போட்டு ஜீவாத்மாவை ரட்சிக்கிற விஷயத்துல 2 பேரும் போட்டி போடுறான்னு, 2 பேரும் சேர்ந்து நமக்கு காரணமாக இருக்கா ஜகத்துக்கு எல்லாம் சொல்றார் தேசிகன். சொத்சம்பிரீத்தே விஹரணோ சமுகீனாம் சுதீனாம் பாபாரூடோ பகவதீவாம் தெய்வதம் தம்பதீனா. அந்த மாதிரி 2 பேரும் போட்டி போட்டு வர. இந்த நாயிக்கு ரங்கநாதனால ஏற்பட்ட வியாதி தான். அந்த வியாதியினாலே பிரம்ம பிடிச்சவ மாதிரி இருக்கா. என்ன காரியத்தை என்ன பண்றது, என்ன காரியம் பண்றோன்னு தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு என் பெண்ணிற்கு. அந்த தோழியை பார்த்து, ஒரு பெண்ணை பார்த்து தாயார் சொல்றார். தாயார் பேச்சாக ஆழ்வார் 11வது பாசுரத்திலிருந்து பேசல. அதுதான் விசேஷம். இங்கு பட்டுடுக்கும் அயந்திரங்கும் பாவை வேணால். ஸ்திரீகளுக்கு எப்படிப்பட்ட லட்சணம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கோ அத்தனை லட்சணங்களும் பொருந்தியவள் என் பெண். இவளுடைய லட்சணத்தை பார்த்து அவன் மோகித்தானா, அவனுடைய பரத்துவத்தை பார்த்து இவள் மோகித்தாளா? என்னை அடைவதற்கு அவன் நோன்பு நோக்கட்டும், அவனை அடைவதற்கு நான் நோன்பு நோக்கணுமா? என்னை அடைவதற்கு அவன்தான் நோன்பு நோக்கட்டுமே. ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் என்ன விசேஷம்னா,
ராமன் சக்கரவர்த்தி திருமகனுக்கு பட்டாபிஷேகம் ஆகணும், அதை நாம் அனுபவிக்கணும்னு பிரஜைகள்லாம் ஆசைப்பட்டு இருந்தா, கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகைகள் நமக்கு கிடைப்பார்களான்னு சேஷபூதர்களை அடைவதற்கு அவன் கொண்டாடுகிற கொண்டாட்டம். ராமாவதாரத்தில் இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம்னு அவனுக்கு பட்டாபிஷேகம் ஆகணும், அதை அனுபவிக்கணும்னு சேஷபூதர்கள் கொண்டாடின கொண்டாட்டம். அது சேஷி கொண்டாடின கொண்டாட்டம் கிருஷ்ணாவதாரத்தில். நமக்கு பகவான் கிடைப்பானான்னு எதிர்பார்த்து இருக்கிறது போக நமக்கு கோபிகைகள் கிடைப்பார்களா, பக்தர்கள் கிடைப்பார்களான்னு அவன் கொண்டாட்டம் பண்றான். அது அவனும் உற்சவம் பண்றான். 10 லட்சம் பேர் சேவிச்சா அப்படின்னா ரங்கநாதனுடைய முகத்துல அந்த அத்தியன உற்சவம் ஆன உடனே, பகல்பட்டு ராப்பத்து உற்சவம் ஆன உடனே ரங்கநாதனுடைய முகத்துல ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம், சந்தோஷி தெரியுது. அது சமமாக தாயாருக்கும் அது வரணுங்கிறதுக்கோசரம் தாயாருக்கும் அத்தியன உற்சவம். பக்தர்கள் சேவிக்க சேவிக்க பகவானுக்கு சந்துஷ்டி, அதுவே ஆகாது. பகவானை அனுபவிக்க அனுபவிக்க பக்தர்களுக்கு ஆகாது. இதுதான் சாஸ்திரம். இதை புரிஞ்சுட்டா போதும். உன்னானால் பசியாவதும் இல்லை, ஓவாதே நமோ நாரணாவென்று என்னானாலும் இருக்கிசு சாமவேத நான் மலர்கும் துணபாதம் நன்னாளாரவை தத்துருவாயில் அண்டெனக்கவை பட்டினினாள். அப்படி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை லட்சணமும் பொருந்தியவள் என்னுடைய பெண். மடமானான என் பெண் பித்து பிடித்த மாதிரி பிடிவாதமா சில காரியத்தில் இருக்கார். கடல் வண்ணனையே நினைச்சென்றிருந்தாள். சொன்ன மொழியோ ஓருருவம் ஒன்றுருவம் ஒன்று சந்தி ஒன்றுமா கடல் உருவம் ஒத்து நின்ற. கடல் வண்ணனை பார்த்துட்டா அந்த வியாதிதான். ஒன்றுமா கடல் உருவம், அச்சாவதாரத்தை சேவிச்சுட்டா அதனால வந்த வியாதி இல்லை. அதனால்தான் கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்றீங்க. அச்சாவதார பெருமாள் சேவிச்சா அங்கேயே இழுத்துட்டு போறது, உடம்பு முடியுறதோ இல்லையோ கால் ஓடுறது. அது அப்படி என்ன வேண்டியிருக்கு, உடம்பு வேண்டியிருக்கு. ரங்கநாதன் சேவிப்போம், தாயார் சேவிப்போம், ஓடுறது பாருங்க, முடியுறதோ இல்லையோ ஓடி சேவிச்சுட்டு பார்ப்போம். கால் வலிக்கிறது, நான் ஏன் போனேன் கோயில், நான் இப்போ வயது வரணுமா என்று கேள்வி. அச்சாவதாரத்தை விசேஷமா சொல்லிட்டு அந்த மாதிரி அச்சாவதாரத்தை சேவிச்சா அந்த சேவிச்ச ரங்கநாதன் இழுத்துட்டான். பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம், எல்லாருடைய சித்தத்தையும் அபகரிச்சுடுவான், திருடிடுவான் ரங்கநாதன். அப்படி மனசு திருடுறது நல்லதுதான். நம்ம மனசு அவனிடத்துல போயிடுத்துனாக்க அதை காட்டிலும் புருஷார்த்தம் வேறு என்ன நமக்கு வேண்டும்? நிறைய திருடட்டும் ரங்கநாதன், நிறைய திருடட்டும், நம்ம மனசெல்லாம் திருடிட்டு போகட்டும். ஆக இப்படி பிடிவாதமாக இருக்கார். அந்த கடல் பண்ணனையே நினைச்சுட்டு இருக்கா. ஒன்றுமா கடலுருவம்னு சொன்ன மாதிரி அதையே நினைச்சுட்டு இருக்கா. இவருடைய நிலையை பார்த்து இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டதற்கு என்ன காரணம்னு இவர் தெளிவதற்காக ஏதாவது உபாயம் நாம செய்யலான்னு தாயார் பார்ப்போம். பெண்ணிற்கு ஏதாவது வியாதி வந்ததுன்னா, குழந்தைகளுக்கு வியாதி வந்ததுன்னா தாயார் பதற மாதிரி யாரும் பதற மாட்டான். தாயார் பாசனமா, தகப்பனார் பாசனமா பேசுறாங்க. தாயார் பாசனமா பேசுறா பாருங்க. எதனால் அப்படின்னாக்க தாயாருக்குத்தான் தன் குழந்தைகளுடையதான நிலை என்னன்னு தெரியும். இந்த குழந்தைகளும் அம்மாட்டு தான் போய் சொல்லணும், எல்லாத்தையும் அம்மாட்டு சொல்றாங்க. இது லோகத்திலையும் சகஜமா இருக்கு பாருங்க. உடனே வீதியில பார்த்தா குறி சொல்றவ போயிட்டு இருந்தா அவளை கூட்டம். இப்படிப்பட்ட வித்வான்களே ஏகாந்தமா குறி பார்ப்பாங்க, ஜோசியம் பார்க்கற பார்ப்பாங்க. அந்த மாதிரி கட்டு வச்சு போயிட்டு இருந்தா சமுத்திரக்கரையில போனாக்கா அங்கெல்லாம் கட்டு வச்சு பட்டணத்துலாம் பார்த்தா சமுத்திரக்கரையில குறி பார்த்துன்னு சொல்லுவான். அவெல்லாம் அங்கே சஞ்சாரம் பண்ணுவான். சின்ன வயசுல நானும் பார்த்துருக்கேன், இப்பெல்லாம் கிடையாது, பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அந்த கட்டுவீச்சியை கூட்டாலாம் யாரு
இந்த தாயார், இந்த பெண்ணினுடைய தாயார் திருமங்கை ஆழ்வார் அப்படியே தாயார் அப்படி பார்த்து கேட்டாலாம். அந்த கட்டுவீச்சு சொன்னாலாம். என்ன சொன்னா தெரியுமா? கட்டுவீச்சு சொல்ல சொன்னால் நங்காய். நங்காய்னு சொல்றது ஒரு பெண்ணை பார்த்து தாயார் சொல்றான், என் பெண்ணிற்கு இப்படிப்பட்ட நிலை வந்தது. இந்த நிலை இவருக்கு வருவதற்கு யார் காரணம்னு கட்டுவீச்சியை பார்த்து கேட்டா, இதுக்கு எந்த பரிகாரமும் சொல்ல முடியாது. இது யாரால வந்தது தெரியுமா? கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாரே. கடல் வண்ணர் இது செய்தார் ரங்கநாதன் தான். தாயாருக்கு தெரியாத? தாயார் இந்த பெண்ணினுடைய நிலை என்னன்னு சொல்லி இருக்க. ஏதாவது கேட்டா என்ன சொன்னான்னா, பட்டுடுக்கும் அயர்ந்து இரண்டும் பாவை வேணாய். நல்ல பட்டு சேலையை இடுப்புல உடுத்திக்கிறார். சரி, பட்டு சேலையை உடுத்திண்டு அலங்காரமா நம்ம சரி பண்ணிப்போம். பகவான் வந்துடுவான்னு பார்த்தா அவன் வரல. ஏமாற்றம் தான் வருது. உடனே அவனிடத்துல அவன் வராததுனால ஏமாற்றம் அடைந்தவர அயர்ந்து இரண்டும் மோகம் கொண்டுகிறான். அவன் வரலையேங்கிறதான ஒரு ஏக்கம் அவருக்கு இருக்கிறது. வரேன்னு சொன்னானே வரலையேன்னு வருத்தப்படுகிறாள். பட்டுடுக்கும் அயர்ந்து இறங்கும் பாவை வேணாள். சரி, குழந்தை எப்ப பார்த்தாலும் அவனையே எதிர்பார்த்துட்டு இதை எப்படியாவது திசைதிருப்பிடணும் இவருடைய பார்வையேன்னு தாயார் பார்த்து, குழந்தையா தானே பெண் தானே, மரப்பாச்சியை கொடுத்து விளையாடு. பொம்மைகள் எல்லாம் போட்டால் சில குழந்தைகள் இந்த அழுகையை நிறுத்திட்டு பொம்மைகளோடு விளையாடிடும். பாவை வேணால் மரப்பாச்சி பொம்மைகள் எல்லாம் கொடுத்தா கூட இதெல்லாம் வேண்டாம் தூக்கி எறிவிடும். அந்த சமயத்தில் குழந்தைகளுக்கு ஏதோ ஒன்று மனசில் நினைச்சுட்டு இருக்கும். நீ விளையாட்டு சாமான கொடுத்தா தூக்கிப்போம், மூஞ்சிலேயே தூக்கி அடிக்கும், அந்த மேலேயே தூக்கி அடிக்கும். அந்த மாதிரி என்னுடைய பெண்ணுடைய நிலை. பட்டுடுக்கும் அயர்ந்திரங்கும் பாவை வேணால் பனிரெடும் கண்ணீர் ததும்ப பனி கொள்ளா. நல்ல பனி குளிர்ந்ததான தன் நீண்ட கண்களில் ஜலம் பெருகிறது, தண்ணீரா பெருகிறது. அப்படி படுக்கிறதுனால படுத்துக்கோ கொஞ்ச நாள் சரியா போடும் பார்த்த படுத்துக்கவும் மாட்டேங்கிறார். பனி நெடும் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள், படுத்துக்க மாட்டேங்கிறார். இந்த பெண்ணை போய் பள்ளி கொள்ளான்னு சொல்லணுமான்னு கேட்டான். பகவத் விஷயத்தில் ஈடுபட்டிருக்கார். ரங்கநாதனை சேவிக்க முடியாத ஒரு பிரிவை காண்பிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கார். பகவத் சம்பந்தத்தை இட்டு பூஜ்யா பதத்தை சொல்லணும்னு சாஸ்திரம் இருக்கு. நீராட போடுவீர், நீராட்டத்துக்கு போறவாள்லாம் வரவாள்லாம் வாங்கோன்னு கூப்பிடுறாலும் இஷ்டப்படி சொல்லலாமோ இல்லையோ தோழிகளை. அப்படி இருந்தாலும் கூட பகவத் சம்பந்தத்தை இட்டு எப்படி சொல்றாளோ அந்த மாதிரி தன்னுடைய பெண்ணை பார்த்து சொல்றா. பனிநடும் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள். எட்டுணை போது எட்டுணைன்னா என்னென்ன? எல்லளவு கூட எள்ளு சொல்ல எல்லளவு கூட என் மடியில உட்கார மாட்டேங்கிறா. சரி, மடியில தூக்கி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் அந்த வியாதி போய் கொஞ்சம் நம்ம பக்கத்து திசை திருப்பலான்னு பார்த்தாக்க எட்டுணை போது என் குடங்கான்னு சொன்னா மடியில்னு அர்த்தம். என் குடங்கால் இருக்க இல்லால் என் மடியில கொஞ்ச நாள் கூட தங்க மாட்டேங்கிறா. எல்லளவு கூட எட்டுணை போது எல்லளவு கூட தங்க மாட்டேங்கிறான். அப்படி இருக்குன்றா. மடியில இருக்கிறது உண்டா போக்கியமாண்டா? காப்பி சொல்றா, என் மடியில ராமன் சயனிச்சென்றிருந்தான், அவனுடைய மடியில நான் படுத்துருந்தேன். பரிஷ்ரமாதே பிரசுப்தாச்ச மம அங்கே பரதாக்ரஜா. பரதனுக்கு முன்பு பிறந்த ராமன் என் மடியில சயனிச்சென்றிருந்தான், அவன் மடியில நான் படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு காட்டி சொல்றான். இல்லை, ஏகாந்தத்தில் நடந்ததெல்லாம் சொல்லலாம். என்ன ஏகாந்தத்தில் நடந்ததெல்லாம் ஆச்சாரியாட்டு சொல்லலாம்.
என்ன அவர் ரகசியமாக வச்சுப்பாங்க. இது ஆஞ்சநேயத்தில் சொல்கிறாரு இல்லையோ ஆச்சரியமாக. பரதாகிரஜா, ராமன் என் மடியில் படுத்துட்டான்னு சொல்லக்கூடாது. பரதாகிரஜா, பரதனுக்கு முன்பு பிறந்தன் அப்படின்னு சொல்கிறாளேன்னு. ராமனுடைய பேரை அந்த காலத்தில் ஆத்துக்கார் பேரை சொல்றது இல்லையா? ஆத்துக்கார் பேரை சொல்றது, பேரை சொல்றது இல்லையோ, பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காது. ஒரு கதை இருக்கு, அப்புறம் சொல்கிறேன். எம்பெருமான் கடைசியில் கேட்டு இப்படி பற்றியே என்னன்னு கேட்டால், எத்துணை போது என் குடங்கால் இருக்கவில்லால் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் சர்வேஸ்வரன் எங்கே, அவன் உள்ள இடம் எங்கே அப்படின்னு சொல்றாங்க. பாவை வேணும். அந்த பருவத்தை பாருங்கோ, பொம்மைகளை கொடுத்து ஏமாத்தலான்னு பார்த்தாக்க அந்த பொம்மைகளையும் லட்சியம் பண்ணல, உபேட்சை பண்ணிடுறா. பாவை வேணும். அந்த குழந்தை பருவத்தில் பொம்மைகள் எல்லாம் எல்லா குழந்தைகளும் ஆசைப்படும். ஊருக்கு போயிட்டு வரண்டா குழந்தைன்னு சொன்னாக்க வரும்போது பொம்மை வாங்கிடுவான், ஏரோப்ளைன் வாங்கிடுவான். சொல்லு ரோட்டி குழந்தைகள் ஏரோப்ளைன் வாங்கிட்டாக்க ரொம்பவும் அதுக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஏற்பட்டுது. அந்த பருவத்தை சொல்றதுனால இந்த பெண்ணுடைய நிலையை அந்த மாதிரி தன்னை ஆக்கிட்டார். திருமங்கை ஆழ்வாருக்கு அந்த மாதிரி நிலைனாக்க பகவான் கிட்டக்க போகும்போது நம்ம ஸ்திரீயாக குழந்தையாக நம்ம பாவிச்சுக்கணும், பகவானையும் குழந்தையாக பாவிக்கணும். நானும் அவனுடைய குழந்தைன்னு நினைச்சுக்கணும். ஸ்திரீயாக பாவிப்பது உண்டா அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் சம்மதம். அதே சமயத்தில் புருஷனானவன் பகவான் ஒருவன் தான். ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் ஸ்திரீ பிராயம்னு சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கு. அந்த பாவத்தில் தான் ஸ்திரீயாக தன்னை பாவிச்சுட்டா பேசல. ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்லாம் அப்படிதான் அமையுது. வேற பெரிதமான அர்த்தத்தெல்லாம் எடுத்துக்க கூடாது. பாசுரங்களுடைய அமைப்பை பார்த்து அவன் விரும்புகின்றதான போக்கிய ஸ்தானமாக சில அவயவங்களை எல்லாம் பேசல. அந்த இடத்துக்கெல்லாம் அப்படிதான் அர்த்தம் கொள்ளும். அவனுடைய சொத்து எல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் பார்க்கணுமே ஒழிய விபரீதமான அர்த்தத்தை பார்க்கக்கூடாது. எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும். இப்ப யாராவது வியாதி வந்தது இந்த பெண்ணிற்குங்கிறதுக்கு அந்த பெண்ணே பதில் சொல்லிட்டா, திருவரங்கத்தில் இருக்கக்கூடியதான எம்பெருமானால வந்த வியாதி, அச்சாவதாரத்தை சேவிச்சதால வந்த வியாதி, திருவரங்கம்னு சொல்லிட்டாலே சரி. கட்டுவீச்சு எதுக்கு கேட்கிறான்? இந்த பெண்ணிற்கு வந்த வியாதி திருவரங்க ரங்கநாதனை சேவிச்சதுனால அச்சாமூர்த்தியை சேவிச்சு அந்த பிரிவை தாங்கிக்க முடியாமல், அல்லது மற்ற அச்சாவதாரங்கள்லாம் சேவிச்சு அதனுடைய பிரிவை தாங்கிக்க முடியாமல் அந்த வியாதியினாலே பேசுகிறார் அப்படின்னு சொல்லி கட்டுவீச்சு எதுக்கு கேட்பானே. மட்டு வீக்கி மணிவண்டு முரளும் கூந்தல் அப்படின்னா எப்படிப்பட்ட பெண் அப்படின்னு கேட்டா, ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடிய லட்சணம்லாம் பொருந்தியவன் அர்த்தம். மட்டு வீக்கி மதுவை குடிக்கிறது வண்டு. மதுவை குடிச்சோன்னு விக்கல் வருமா? அது விக்கல் வரும்னு போட்டிருக்காரு. மட்டு விக்கி விக்கிறது பாருங்க, விக்கல் வருதோ இல்லையோ. மட்டு வீக்கி குடித்த தேனோடு விக்கலையும் எடுத்து அந்த வண்டுகளுக்கு பாருங்க. மணிவண்டு மணிவண்டு அழகியதான வண்டுகளா. இதுக்கு ஆச்சாரிய பரமா அர்த்தம் சொல்லணும். பாசுரத்துக்கு சுவாபதேசங்கன்னா ஆச்சாரிய பரவா தான். யாரோ ஒருத்தர் கேட்டால் சரணாகதி ஆச்சாரியானை தவிர இது சுவாமிக்கு வேறுன்னு சொல்ல தெரியாது அப்படின்னு. சரணாகதியை தவிர ஆச்சாரியாவை தவிர வேற என்ன சாஸ்திரம்? அதை தவிர வேறு சாஸ்திரம் ஒன்றும் இல்லை. அதனால திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கோம். மனசில் பதியுமோ திருப்பி சொன்னாங்க. முரளும் கூந்தல், அந்த கூந்தலும் ஸ்தானத்தில் சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோம், ஸ்திரீகளுடைய லட்சணம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படிப்பட்டதான லட்சணம் பொருந்தியவர். முரளும் கூந்தல், முரளம்னா பாடும் இடமான கூந்தலை உடையவர். அப்படிப்பட்ட தன் பெண்ணை வசதியாக பேசுகிறார். மடமான இது செய்தார் தன்மை. இப்படிப்பட்ட மடப்பம் உள்ளதான நான் போன்றதான என் பெண் விஷயத்தில் இப்படி
வியாதி ஏற்படும்படியா, இந்த தசை ஏற்படும்படியா செய்தவன் யார் என்று கட்டுவிச்சியை பார்த்து கேட்கிறாளா? மெய்யே கட்டுவிச்சி, மெய்யே கட்டுவிச்சி. கட்டுவிச்சிங்கிறது இங்கே சம்போதம். கட்டுவிச்சியே மெய்யே சொல், யதார்த்தத்தை சொல், உள்ளதை உள்ளபடி சொல், மெய்யே கட்டுவிச்சி சொல் அப்படின்னு தாயார் கேட்க, என்ன சொன்னால் சொல், என்ன சொன்னால் சொல்லுன்னு சொன்ன உடனே சொல்லிடுறா. ரங்கநாதனால் வந்த வியாதி தான். இதுக்கு மருந்து கொடுக்கணும்னாக்க அவனே கொடுத்தாதான் உண்டு. அவன் மேல ஏற்பட்ட ஸ்நேகத்தினால, அவனிடத்தில் ஏற்பட்ட பக்தியினாலே அவனை விட்டு பிரிந்த அந்த பிரிவை தாங்கிக்க முடியாமல் வந்ததான வியாதி இது. இதுக்கு ரங்கநாதனே தான், அந்த எம்பெருமான் தான் பதில் சொல்லணும். கட்டுவிச்சி சொல், என்ன சொன்னால் சொல், என்ன சொன்னால். இங்கே ஒரு ஐதீகம் காத்துருக்கு. நாளைக்கு குறி சொல்பவளை சொல் அப்படின்னு கேட்க, எப்படி சொல்லணும்? மெய்யே சொல். அந்த மெய்யே இங்கு கொண்டு வாங்கும். மடமான இது செய்தார் தம்மை, இவர் விஷயத்தில் இந்த தசையை அடிப்படை செய்தார் யார் என்பதை மெய்யே கட்டுவிச்சி சொல், உண்மையே கட்டுவிச்சியே குறி சொல்றவளே நீ சொல் என்ன அப்படின்னு இவ கேட்க, தாயார் கேட்க, சொன்னார் உண்மையே சொன்னார். நங்காய் எப்படின்னே இப்படி நடந்தது. நங்காய் என்ன சொன்னார்? கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாரே, கடல் வண்ணர் இது செய்தார். முன்னே சொன்ன மாதிரி ஒன்றுவா கடலுருவம், எல்லா தேவதைகளையும் கழிச்சுட்டு கடைசியில பரதச்சொன்று நின்றது கடல் போன்றதானே இந்த எம்பெருமானுடைய உருவம் தானே. அந்த ரங்கநாதன் பண்ண காரியம் இது. அவனே இப்படி பண்ணிட்டாக்க இந்த வியாதியிலிருந்து அவனை தவிர வேறு யாரால காப்பாற்ற முடியும்? அவன்தான் காப்பாற்றணும். இந்த பிரகிருதியாகிற சம்சாரத்தை தாண்டணும்னு அவனையே சரணாகதி பண்ணணும். மாமேவையே பிரபஞ்சந்தே மாயாமே தாம் தரந்திதே அப்படின்னு கீதாச்சாரியன் சொன்ன மாதிரி, கடல் வண்ணனாலே வந்த வியாதி, நம்ம சேவிச்சதுனால வந்த வியாதி, அர்ச்சாவதாரத்தை சேவிச்சதுனால வந்த வியாதி. ஆகையினால இந்த வியாதியை போக்கணும்னாக்க ரங்கநாதனே அனுகிரகம் பண்ணணும்னு கட்டுவிச்சி சொல்லிட்டா. ஆக மற்ற தேவதாந்திரங்கள் மூலமா ஏதாவது வியாதி வந்திருந்தா கட்டு வச்சு பரிகாரம் சொல்லுவா. ரங்கநாதனால வந்த வியாதியா இருந்தா ரங்கநாதன் தான் போக்கணும்னு கட்டு வச்சு கூட சொல்றா. சதமகமணி லீலாகாரு கந்தாரஸ்தா தனபர நபிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக விடிகிதாவி சந்திரா விண்டநாதா விரசது விதிகோதா பஜாமஹ ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரமாந்த மகாதேசிகாய நமஹ. பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீரங்கநாயகியே நமஹ. ஸ்ரீரங்கநாதபரபிரம்மணே நமஹ. ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ.